அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகாயசீலன். இன்றைக்கி நண்பர் பிஜிஎஸ் ஆனந்தோட தோட்டத்தில் இந்த மாலை வேளையில் நேர்கள் உங்களோடு சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம நேர்கள்ட்ட நம்ம என்ன தலைப்பில் நம்ம கொஞ்சம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், கடந்த 2 நாட்களில் +2 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நடந்துச்சு. அதற்கான மதிப்பெண்கள் வந்துச்சு. அந்த 2 அரசு பொது தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். அதில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே ஒரு அன்பான வாழ்த்துக்கள். ஆனால் முயற்சி பண்ணி தோல்வியுற்ற மாணவர்களே, உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். என்னடா அதிக மதிப்பெண் பெற்றவங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு தேர்வில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சிந்திக்கிறீங்களா? ஏன்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று நோக்கி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் எல்லாருமே வெற்றி அடைகிறோமா அப்படின்னு சொன்னால் அது பெரும்பாலும் கேள்விக்குறி தான். நம்மளுடைய முயற்சி பெரும்பாலான நேரங்களில் தோல்வியை தழுவினாலும் நம்ம அந்த நேரம் நம்ம மனசை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த தடவை நான் தோத்துட்டேன், ஆனால் அடுத்த தடவை கட்டாயம் நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மறையான எண்ணம், அதனுடைய ஒரு உறுதியை நம்ம பிடிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். ஏனென்றால் தோல்வி தான் வெற்றிக்கு முதற்படி. நம்ம இன்றைக்கி மாலை வேளைகளில் வீட்டில் போனோடனே ஸ்விட்சு போட்டதும் ஒளி விளக்கு அழகாக ஒளிருது மின்சாரத்தினால. ஆனால் அந்த மின்சார ஒளி விளக்கை கண்டுபிடிக்க தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 2774 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு. அவர் ஒரு 100 தடவையோ இல்லை ஒரு 1000 தடவையோ அவர் முயற்சி பண்ணி தோற்று போகும்போது கூட நம்மளால் தோற்றுக்கிட்டே இருக்கும், நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம வீடுகளில் அழகழகான மிக மிக சமீபத்திய வடிவமைப்புகளுடன் செய்யப்பட்ட ஒளி விளக்குகள் நம்ம வீட்டில் இருக்காது. நம்ம அந்த ஸ்விட்சை போட்ட உடனே வீட்டில் ஒளிரும் விளக்குகள் இருந்திருக்காது. ஆனால் அவர் தொடர்ந்து விடாமுயற்சியோட 2773 முறை அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணி தான் 2774வது தடவை அவர் ஒளி விளக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து முயற்சிக்கலாமா இல்லையா? தோல்வி என்பது அவங்க தேர்வில் தோற்றுட்டாங்க, அவங்க மதிப்பெண் பெறலை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு திறமை இல்லை. தேர்வில் அவங்க எல்லாருமே மதிப்பெண்கள் குறைவாக எடுத்து தோல்வியுற்றதுனால அவங்களுக்கு திறமை இல்லாமையும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அனைவருக்குள்ளும் ஒரு தனித்திறமை இருக்குது. ஒரு சில பேருக்கு கலை சார்ந்த துறையில் திறமை இருக்குது, ஒரு சில பேருக்கு படிப்பு சார்ந்ததில் இருக்குது, ஒரு சில பேருக்கு விளையாட்டு இருக்குது, ஒரு சில பேருக்கு அரசியல் துறைகளில் நல்ல ஒரு திறமைகள் இருக்குது. அதனால் இந்த உலகில் இறைவன் ஒவ்வொருவரையும் படைக்கும் போதும் ஒவ்வொருத்தருக்குள்ள தனி திறமைகளோடு தான் படைச்சிருக்காங்க. அந்த திறமைகள் என்னென்னு கண்டுபிடிங்க. வெற்றி பெற்ற மாணவர்களே, உங்களுக்கான எதிர்காலத்தை தொடர்ந்து நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்துங்க, நல்லா படிங்க. இந்த வாலிப நாட்களில் உங்களுக்குள்ள நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ அதை தாண்டி நல்ல பண்புகளோட, நல்ல திறமையாக, நல்ல நற்காரியங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துங்க. இந்த தேர்வில் தோல்வியுற்ற வருங்கால சாதனையாளர்களே, நீங்கள் மனம் தளராதீங்க, தொடர்ந்து உங்கள் முயற்சி எடுங்க. ஏனென்றால் தோல்வியே வெற்றிக்கு முதற்படி. வாழ்த்துக்கள். நண்பா ஆனந்த், சொல்லுங்கள், தேர்வில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க நீங்கள்? நண்பா சொல்கிற மாதிரி இல்லை, பாஸ் ஆனதே பெரிய விஷயம். பாஸ் ஆனதே கடவுள் பண்ணி அந்த மாதிரி இருக்கீங்க. பரவாயில்ல ஆனந்த். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க. இந்த சமூக வலைதளத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல செய்திகளை அனைவருக்கும் கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது உங்களுக்கான திறமை. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் பல திறமைகள் இருக்குது. இதே போல் நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்குமே திறமைகள் இருக்குது. தொடர்ந்து முயற்சி விடுங்க. வெற்றி நமதே. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த்.